பிப்ரவரி 9 நேற்றைய தினமலர் நாளிதழில் டீ கடை பெஞ்சுங்கிற ஒரு கார்ட்டூன் வச்சு ஒரு 2 பேர் பேசிக்கிற மாதிரியான ஒரு செய்திகள் போடுவாங்க. அந்த பக்கத்தில் வந்து இப்போ வந்து கறிக்கோழி விவசாயி வளர்ப்பு வந்து பெரிய போராட்டம், அது கூட விலை கட்டுப்படி ஆகல, ஆரம்பம்லேருந்து 20 ரூபாய் ஊற்றி கொடுக்க சொல்லி, கூலி ஊற்றி கொடுக்க சொல்லி போராட்டம் போயிட்டு இருக்கு. அதையும் வந்து தவறாக சுற்ற வச்சு இந்த நிலையில் வந்து நான் இது மாதிரி 100 நிறுவனங்கள் செயல்படுது, இந்த நிலையில் விவசாயத்துக்கு காப்புன்னு ஒருத்தர் வந்தார், அவர் வந்து தூண்டி விட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தவறாக பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாக விவசாயிகளுக்கு எதிராக தரக்குறைவாக வந்து தினமலை எழுதி வச்சிருக்கு. அவர் வந்து தூண்டி விட்டார். தூண்டி விட்டுற பின்னாடி எதுக்கு இத்தனை பேர் போராடணும், இங்கே விட்டா அவர் சிறையில் கணத்துக்கு வாடணும், பெருந்தரில் கூடிய அத்தனை கூட்டம், அதில் ஒரு சாப்பாட்டுக்கெல்லாம் எல்லா செலவுக்கும் பொதுவாக வந்து விவசாயிகிட்ட தான் கேட்டார். நான் வந்து எங்களை வந்து தொடர்ந்து போராட வைக்கணும் அப்படின்னா, கடனாளி இதுலேயே ஏகப்பட்ட கடனால அதோடு நொடிஞ்சிருவான், தொடர்ந்து நீங்கள் நிதி கொடுத்தீங்கன்னா அதுக்கு தொடர்ந்து போராட்டம் எட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டு தான் எந்த ஒரு பெருங்கொட்டையை ஆட்டியே பணம் வாங்காமல் விவசாயிகிட்ட பணம் வாங்கி முறையாக போராட்டம் பண்ணவர் எதுக்காக பண்ணணும். இன்னொன்று, கூலி வந்து கட்டுப்படியை தூண்டி விடுறாங்க, அதிகப்படுத்துகிறாங்க, பெருநூலை அமுக்குறாங்க அப்படின்னா அப்புறம் ஒரு அந்த ப்ரூஃப் கொடுங்க. இப்போது தினமலரே போட்டுச்சு, என்ன போட்டிருக்குது, பெருநூலுக்கு ஆதரவாக தூண்டி விட்டு பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, உங்கள் சைட்லேயே வரேன், அந்த பெருநிறுவனங்கள் கொடுத்ததுங்காட்டி இன்றைக்கி வந்து விவசாயத்தனை சம்பாரிச்சிட்ருக்காங்க, இவ்வளோ லாபம் கிடைக்குது, வளர்த்து ஒவ்வொருத்தனை விவசாயி இது மூலியம் இவ்வளோ சம்பாதிக்கணும் ஒரு அறிக்கை வெளியிடுங்க. இப்படி பேசுகிற யாருமே அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு 6.50 ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதை ஒத்துக்கிட்டு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? அதுக்கப்புறம் இன்றைக்கி விலைவாசி எவ்வளோ ஏறிக்குது, எல்லாமே மஞ்சள் விலையிலேருந்து எல்லாமே எவ்வளோ ஏறிக்குது, ஆள்கூலி எவ்வளோ ஏறிக்குது, அதையெல்லாம் ஏன் கணக்கே போட மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் கணக்கு போட்டால் தான் அவர் அதுக்கு தகுந்தப்ப ஊற்றிருக்காங்க. இதுவும் வந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை முறையாக போய் நிறுவனம் சொல்லி மனு போட்டு சட்ட ரீதியாக போராட்டங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போராட்டங்களே வராங்க. அப்போ நேரடி போராட்டத்துக்கே வராங்க. இதெல்லாமே பண்ணதுக்கப்புறம் தான் வராங்க. அதாவது இதெல்லாம் வந்து நேரடியாக செய்தி எழுத முடியாதுன்னு இது மூலியமாக எழுதி வச்சு, அதுக்கப்புறம் செய்தியை கொண்டாந்து, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இந்த பொய்யான தகவல்கள் அதிகமாக பரப்பி விவசாயிகளுக்கு எதிராக பரப்பி போராட்டத்தையும் போராட்ட காலம் மீது வன்மத்தை ஒட்டிக்கி போராட்ட காலையை ஒட்டிக்கி ஒன்றும் இல்லாமல் நீர்த்து போக செய்ய வேண்ட வேலைகள் தான் பெருநிறுவனங்களும் இந்த ஆதிக்க அரசியல் கட்சி ஆதிக்க சக்திகளும் செய்ய வேண்டிய வேலைகள் தான் இது பொதுவான மனது இப்படி பண்ணது போராட்டம் கரைஞ்சு போயிடும். தினமலர் இதுக்கான இதையே வந்து வாபஸ் வாங்காமல் இருந்தால் கண்டிப்பாக பெரிய போராட்டம் தினமலர் ஆஃபீஸ் முன்னாடியே விவசாய சங்க சார்பு நடக்கும். இன்னொன்று, இந்த விவசாயிகள் இனி இப்படி எழுதினா இந்த பத்திரிக்கை எவனும் வாங்க மாட்டான், யாரும் வாங்க மாட்டோம், பார்த்துக்கோ.